Iti. 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 Oi, oi. Yo. சரி நீங்க வாங்க. இங்க வாடா. நீங்க வாங்க, என்ன அதுன்னு சொல்லுங்க. என்னதுன்னு சொல்லுங்க. என்னதுன்னு சொல்லுங்க. நீ கம்பு இருக்கணும், வாய்க்கே தரக்கூடாதுண்ணா. இல்லை நான் சரி என்னன்னு சொல்லுங்க. நீ எது பொங்கல் உங்களுக்கு போய் பேசுகிற? நம்ம என்ன மேல நிக்கிறதுக்கு பாக்குறா? ஏய், நீ மேல நிக்கிறதுக்கு பாக்குறா? நீ பிச்சை வாங்குறானே. ஒருத்த மேல நிக்கிறதுக்கு பாத்து நிக்கிறதுக்கு. உன் பாருங்க வேலையை எடுத்து வச்சீங்கன்னா சரி முடியலப்பா. சரி ஒருத்த மேல நிக்கிறதுக்கு பார்த்து ஸ்டாண்ட் பண்ணி புள்ள இவரு. ஏன் சார்னா இவங்க பேசு. உடனே பேசுனா எது பொங்கல் பண்ணிட்டு போய் பேசிட்டு இருக்கீங்க? நம்ம காலி பண்ண சொல்றோம். ஏய், சரி காலி பண்ணு சொல்லிட்டாங்கல அவங்க. அதான் ஒண்ணாம் மாசம் வாரத்துல இருந்து எது ஒண்ணா வரணும் இது. சரி மட்டன் ஒரு வீடியோ பேசலாம். இன்னும் 10 நாள் கேக்குறாங்க. சரி காலி பண்றேன்டாங்கல. இன்னும் 10 நாள் கேட்டாங்க. வாட்ட காலி பண்றேன்னு என்ன காசு தான் போறா? இல்ல 10 நாள் கேட்டாங்க. நம்ம சொல்லியாச்சு, மாசமே முடிய போகுது. வீட்டுல பெரியவங்க இருக்கிறாங்கல்ல, மாசமே முடிய போகுது. ஏய் நான் கேட்டு சொல்றேன், வீட்டுல பெரியவங்க இருக்கிறாங்கல்ல, பெரியவங்களுக்கு கத்துறீங்க பொங்கல் உங்களுக்கு போய் பேசலாம் இவங்களுக்கு என்ன பேசணும்? நீ யார்கிட்ட போய் சொல்றா? எல்லா பேருக்கும் ஏய் பொங்கல் உங்களுக்கு உனக்கு எல்லா பேருக்கும் பேசுறான். எதுக்கு பேசுறேன்னா புரியணும். என்ன புரியணும்னு பேசுற? ஏன்னா நீ மென்டல் தூங்கவே பேசுறாங்க. சரி 2 மாசம் கிட்ட வந்துருச்சு சார். சொல்றேன் 2 மாசம் கிட்ட வந்துருச்சு சார். காலி பண்றாங்கன்னு சொல்லி காலி பண்றாங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல, நீ என்ன பண்ணும்? சைலண்டா போயிருக்கணும். போய் பொங்கல் பண்ணிட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்க? கை வாங்கி போறியா? நம்ம கை வாங்கிட்டு போறது நம்ம வேலையா? மென்டல ஒரு நாள் உங்க அம்மா வீட்டு போட்டாச்சுடா. அவங்கதான் கூப்பிட்டு வந்தாங்க. இப்ப நான் கூட்டிட்டு வந்தேன். சண்டை போடுற மாதிரி இருந்துச்சுன்னு போயிட்டாரு அவரு. அவர் போயிட்டாரு. எங்களுக்கே இந்த வண்டி டயர் இதாயிட்டு நாங்க டயர் மாத்ததுக்கே என்ன பண்ணணும் நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம். அதுக்குதான் ரெண்டு இந்த மாசம் ரெண்டு என்ன ஆச்சுன்னு கேட்டா இந்த மாசம் இந்த கேட்டோம். நீங்க சண்டைக்கு போறோம். சண்டைக்கு போனீங்க பொங்கல் பண்ணிட்டு கை வாங்கி போற. ஏன் கை வாங்கி போற? பொங்கல் பண்ணிட்டா பதில் சொல்றா. ஏன் பொங்கல் பண்ணிட்டு கை வாங்கி போறா? திருப்பி பேசுறேன். பேசினதே கை வாங்கி போறியா? கை வாங்கி போற. நீ பொங்கல் பண்ணிட்டா? காலி பண்ணிடுறேம்மா, காலி பண்ணிடுறேன். ஆனா இந்த மாதிரி உங்களை அடிக்க தப்பா நான் சொல்லிடுறேன் சார். நான் ஒண்ணு சொல்லிடுறேன். ஆரம்பத்துல இருந்து இவரே பேசி கான்டாக்ட் இருந்தா பிரச்சனை வரும். ஒரு ஆள் கிட்ட கான்டாக்ட் இருந்தா பிரச்சனை வரும். அவருக்கு நம்ம போன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீ இப்ப சொன்ன பத்தியா வண்டி டயர் இல்ல போன உள்ள வண்டி டயர் அது இல்லைன்னு சொல்றல. என்ன அவங்க கிட்ட போன் ரிப்பேர் ஆயிடுச்சு பண்ணாதுக்கு. ஏய் நான் கேட்கல நான் கேட்கல பொங்கல் பண்ணிட்டே கை வாங்கி போறீங்க. எனக்கு பதில் சொல்லு. நம்ம வந்து சண்டை போற ஆளே இல்ல சார். பொங்கல் பண்ணிட்டா இப்ப அவங்கதான் எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. நாங்க அவங்கள டார்ச்சர் பண்ற. நாங்க வந்து அவங்க டார்ச்சரே பண்றதே. நான் கேட்டு நைட்டு 1:30 மணிக்கு யாராவது வீட்டுல வந்து தண்ணி ஊற்றுவாங்க. 1:30 மணிக்கு 1:30 மணிக்கு தண்ணி ஊற்றுவாங்க. தெரியாம நீங்களே வரீங்க. என்ன மேல கையாச்சுன்னா பொய் சொல்லுங்க. பொய் சொல்லிட்டு தான் சுத்துறாங்க. 1:30 மணி
மணிக்கு அம்மாட்ட திட்டி ஒன்றரை மணிக்கு இப்ப ஸ்டேஷன் போவான் இப்ப இவன் வந்து போடுறது 1:30 மணிக்கு தண்ணி ஊத்துறாங்க உள்ள வந்து நைட்டா தப்புதான் இல்ல நீங்க பேரு ஊரு சொல்லிட்டு ஏன் அப்ப ஸ்டேஷன் அப்ப இப்ப சொல்லி ஏன்னா அவங்களுக்காக support பண்ணிட்டு இருந்தீங்க. நாங்க வந்து அவங்கள எதுவும் டார்ச்சர் பண்ணல. நாங்க ஒண்ணும் அவங்கள டார்ச்சர் பண்ணல. மொத்த வீடியோ காமிக்க கரண்ட் பில்ல கட்ட சொன்னா கட்ட மாட்டேன்னு சொல்றாங்க. கரண்ட் பில்ல 7,000 8,000 வருது, கட்ட சொன்னா கட்ட மாட்டேன்னு. போலீஸ் கிட்டே முன்னாடி போய் போலீஸ் கிட்டே போயாச்சு. நம்ம அவங்க கிட்ட பேசி கோர்ட்லயும் போய் நீங்க தயவு செஞ்சு போயிருங்கன்னு சொல்லியாச்சு. அவங்க இன்னும் அப்படியே தான் இருக்கிறாங்க. டேய் வீடு கட்ட மாத்தலாம்னா கொஞ்சம் டைம் கொடுங்க புரியுதா? டைம் எப்படி மாத்துவீங்க? உடனே போனா சரி, டைம் கொடுத்தீங்க. கோர்ட் நோட்டீஸ் கொடுத்து 6 மாசம் கிட்ட 6 மாசம் ஆகுது. மொத்த வச்சிரும் இப்ப நான் வச்சிரும் அடுத்து நைட்டு 1:30 மணி வீடு தண்ணி கொஞ்சம் ஊத்துது. 1:30 மணிக்கு தம்பி என்ன இதா? சரி, நாங்க வந்து இது என்ன இது? இது என்ன ஆகுதுன்னா நாங்க வந்து டேய் அந்த வீட்டுல வேற யாராவது கிட்ட வந்து இல்ல, அதுதான் ஊத்திச்சு. அதான் இவன் சொல்லிட்டா இது. இந்த வீட்டுல யாருக்காவது கிட்ட இது வேற இது. சண்டை போட மாட்டியா யாராவது கிட்ட நாங்க வந்து பிரச்சனை பண்ண கேட்கலாம். அதுவும் இந்த வீட்டுல இங்க பாரு எல்லாம் கேமரா எவங்க வீட்டு வரைக்கும் கேமரா போதும் எல்லா வீட்லயும் சரி கேமரா வெளியில சரி ஒண்ணும் இல்ல, மேல இருக்கிறாங்க ஃப்ரண்ட்ல இருக்காங்க, நம்ம யாராவது பிரச்சனை பண்றோமான்னு கேளுங்க. டேய் நாங்க சொல்றது வீடியோ எடுத்து நானே காட்டுவோம். வச்சிருக்காங்கன்னா அவங்க ஒண்ணு காட்டுவாங்க சார், நீ காட்டு ஒண்ணு நீ காட்டுவாங்க. காட்டுறா அவங்க வாசல்ல உட்காந்து துணி துவைக்கிற மாதிரி காமிய சிடி வார்த்தை அடிக்கிறவங்க எத்தனை சொல்றாங்க கேமரா எறான்டாங்க இவங்களே இன்னும் அங்க பின்னாடி வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நாங்க குடும்பம் எப்படியே சொல்ல மாட்டோம் என்ன அந்த ஆளு என்ன வண்டியை சரியா உண்ட ஒன்ன கேட்டு நீ பேச சொல்லிட்ட அவசியா நீங்க சரியா இருந்தா யாரும் நீ சரியா இருந்தா ஒருத்த ஒழுங்கா இருக்குங்கய்யா நான் ஒழுங்காதான் இங்க வந்து யாரும் ஒழுங்கா போய்க்கிறாங்க ஃபர்ஸ்ட் இங்க வந்து எல்லாரும் மொத்த சொல்றாங்க காலி பண்ணி போகும்போதுதான் போதும் டைம் கேட்டுல நீங்க நான் சொல்ல பண்றாள் ரிமைண்டர் மாதிரி தான் சொல்றோம். ரிமைண்டர் மாதிரி தான் கொடுக்குறோம். ரிமைண்டர் மாதிரி தான் நம்ம 20ஆம் தேதி சும்மா கேட்டதுதான். டேய் என்ன 20ஆம் தேதி சும்மா கேட்டது லாஸ்ட் டைம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு தான் போகுது நானே என் வைஃப் கிட்ட அப்புறம் திருப்பி உனக்கு 8 மாசம் வாடகை பேலன்ஸ் 2 மாசம் வாடகை 2 மாசம் என்ன 2 மாசம் பெண்டிங் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணல இவன் போவாத ஸ்டேஷன் எல்லா ஸ்டேஷனும் நானும் போய் பேசி தான் வந்தேன் அது நான் அட்வான்ஸ் நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லுறேன். சொல்லு போன் நம்பர் தாங்க, உங்களுக்கு நான் எல்லா டீடைலும் உங்களுக்கு அனுப்புறேன். ஏன்னா நம்மக்குள்ளாரே சண்டை போட்டோம் வைங்க. சண்டை சண்டை போட்டுட்டு ஒண்ணும் நம்ம சாதிக்க போறது நீ கொஞ்சம் 2 நான் இல்ல பாதனிச்சு மக்கு புண்ண மாதிரி பணம் செய்யற வேலை இல்ல ஒருத்த சில்லு வண்டிய வேலை இதுதான் என்ன ஸ்டார்ட் ஒருத்த வண்டி ஓட்டணும் நானு சரி என்ன ஒருத்தையும் இதுக்கப்புறம் ஒரு பொம்பளை பண்ணிட்ட போனச்சு அவனை கீஷம் நான் சொல்றேன். நீங்க நாங்கெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க கிட்ட எல்லாம் பிரச்சனை பண்றாங்க. என்னது அந்த பொண்ணு சரி இது வரைக்கும் பண்ண மாதிரி ஏதாவது கேஸ் இருந்தா காட்டுங்க. போன் எடுத்து அந்த போட்டோ டெலிட் பண்றேன்னு நம்ம சரி அதை டெலீட் பண்ணிட்டேன். டெலீட் பண்ணிட்டேனே. போன் எடு போன் எடுறா என்ன பண்ண நீ ஒருத்த அந்த போன்ல என்ன வச்சுதான் தெரியும். போன் எடு போன் எடு ஒருத்த போன்ல என்ன வச்சிருக்காங்க ஒருத்த அப்புறம் வந்து சொல்ல பாய் மாதிரி ஆடுறாங்க. ஏய் போன் எடு நானே
நான் காட்டுறேன். நீங்க தமிழ் அவங்க கேஷிங் எங்க போடுவாங்க நீ ஸ்டேஷன்ல போய் சொன்னாலும் உங்களை மத்த ஒண்ணும் பண்ண மாட்டாங்க சரியா போ நான் போறேம்மா நீங்க இனிமேட்டு இருக்க போறது கிடையாதுங்க நான் அதெல்லாம் சொல்லிட்டேன் அது வந்து அவங்க ஒழுங்கா பேசலாம். சும்மா தம்பி தம்பி இது பண்ணி விட்டு அந்த பையனை கூப்பிடு. போன இடம் போடுக்கூடாது அங்கே இல்லை சார். சரி என்ன சார் கீர்த்தி இதெல்லாம் யாரோட அமௌண்ட் போட்டு பக்கத்துல அதை பாத்துக்கதான் நான் பண்ணாரு. என்னடா அதானா இவ்வளவு நாள் நீ எல்லாருக்கிட்டயும் பிரச்சனை பண்ண ஒருத்த கம்முனு போன கரண்ட் ஆஃப் பண்ண தண்ணி இது பண்ண எல்லாமே பண்ண சரியா ஒருத்த நான் பெரியவங்க கிட்ட பேசிட்டு போ சின்ன பொண்ணு நீ ஏன் பேசுற நீ ஏன் சின்ன பொண்ணு பேச அப்ப சின்ன பொண்ணு இல்லாமன்னா இங்க பேர் ஆரிய மாட்டா அப்புறம் குத்திடுவான் ஓ உதவி செய்யணுமா இவருக்கு நல்ல பூண்டை இவரு ஒருத்த இவருக்கு உதவி யார் பண்ணுவாங்க யாரு அவங்கள தேவைங்க பையனை திருப்பி சும்மா கூப்பிடு. குழந்தை தண்ணியில குழந்தை யூஸ் பண்ணுவோம் அதெல்லாம் வந்து போட்டுங்க நான் சரி இவங்க எல்லாம் கம்ப்யூட்டர் விடுனாங்க சரி விட்டு போட்டுதான் நம்ம காலி பண்ணிட்டு போறோம் எதுக்கு வந்து தேவையில்லாத வந்து கம்மின்னு போடுறாங்க ½ கொஞ்சம் எல்லாம் போயிடுங்க நீங்க இருக்கிறனால எங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது. எந்த வேலையும் செய்ய முடியாது. நாங்க டயரை போய் நீ டயரை போய் செக் பண்ண ஆனா அவங்க போன செக் பண்ண இல்ல சரியா நீ போய் டயர் செக் பண்ண அவன் போன செக் பண்ண கொடுக்குற அப்ப நில்லுங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்ல இல்ல எதுவும் சொல்ல நான் எது பேசல
இந்த வாரத்துல அந்த வாரத்துல எடுத்துருவோமா நான் ஜாமா போயிடுறோமா இருக்க மாட்டோமா நான் எங்க கூட்டிட்டு போகலாம் நீங்க கொஞ்சம் பாருங்க, நான் அந்த பையனை கூப்பிடுறேன். வெளில வரமா இருக்கு. அவர் பார்த்த ஒருத்தன் விஷயம் எடுத்தாச்சு. அவர் கீழே இருந்து மேல வரைக்கும் என்ன ஸ்கேன் பண்ணி இருந்தது. ஒருத்தரம் வந்தாலும் அவருக்கு வீட்டுல சும்மா இருக்கு. அப்பா நான் சேர்த்து வச்சு போயிட்டான். உட்காந்து என்னென்ன போகுது என்னென்ன போகுது என்ன சொல்லி சொல்றீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? முன்னாடி நீங்க இங்க இருந்து கிளம்பி போயிட்டு இன்னாலும் பேசுங்க. இங்க இருந்து கிளம்பி போயிட்டா. ஆமா, எதுக்கு என் கிட்ட இருந்துட்டு நீங்க அதே தான் நானும் சொல்றேன். காலி பண்ண சொல்லிட்டாங்கல்ல. சொன்னதுக்கு அப்புறம் நான் பண்ண பெரிய மனுஷன் இருந்தா 3 நாள் போய் உட்காரணும்ல. அதுக்கப்புறம் அவங்க சண்டை போட்டு கை வாங்கிட்டு போயிடுறேன். அப்படியே கை வாங்கி போயிடுறேன். போன நான் தரமாட்டேன். ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போய் நான் படிப்போம். போன் தர மாட்டேன். சரி, இப்ப மனுஷனுக்கு நந்தினா யாரு சரி எவ்வளவு நேரமா பாத்தீங்க? அவரே உதவி செய்யறேன்னு சொல்றேன். நீங்க ஒண்ணும் அவரே செய்ய மாட்டீங்க. வெளில வராத நான் சொல்றேன்னா சரி, நீங்க முன்னாடி வந்து நான் முன்னாடி வருவோம். அப்புறம் நீங்க முன்னாடி வந்து முன்னாடி வரும் பாக்குறியா? நீங்க கம்பெனி பாத்துட்டே தான் இருக்கிறீங்க. நீ அடிக்க போறியா? ஒரு அடி அடிப்பி அடி. எங்க போனே அந்த ஒன்னொன்னு போனே நான் வீணா போயிடுச்சு. ஒரு போனை வச்சுட்டு உட்காந்து. நீ ஒரு போனை வச்சுன்னு உட்காரு. போன் இல்லாம உட்காரு. எனக்கு கவலை. ஸ்டேஷன் போய் வந்து இந்த வீட்டுல வாடகை இருக்கிறவங்க என் போனை பிடிங்க கையில வச்சுன்னு ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னாங்க. நான் அப்படியே சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். ஓ மம்மி நீ வந்து வாங்கு. என்ன யாரு வந்து நானே போன் பண்ணி வர சொல்றேன். ஸ்டேஷன்ல இருந்து அவ்வளவுதான் வரை. நீ எங்க ஹாஸ்பிட்டல் ஒரு போன்ல என்ன பண்ணி உங்களுக்கு தெரியல. எதை இதுக்கப்புறம் கம்பெனி இல்லையா? பிரச்சனையா இருக்கு. இது கம்பெனினால பிரச்சனை இல்ல. மெட்டல் இந்த கம்பெனில எப்படி பிரச்சனை வரும்? அமைதியா இருக்கிற ஆளுங்க அமைதியா இருக்கிற வேண்டாம். பொம்பளை பண்ணி கை வைங்க. அந்த பொண்ணு அப்படியே அந்த பொண்ணு அப்படி போன் எங்க அவரு கை சொல்லிட்டு இப்பதான் சரியா ஒரு பொண்ணு சொன்னா சொன்னீங்க. நீங்க கம்மி இருக்குமா? நம்ம செய்யறது தப்புதான் சார். அது எதுனால செய்யணும்? வாடகை கொடுத்துட்டு போங்க.
நான் சொன்னேன் 3500 ரூபாய் தான் இவங்க பேசி எடுத்துன்னு வந்தாங்க. இவங்களும் ஒரு மாசம் 1000 ரூபாய் கொடுத்து 4500 ரூபாய் என் பிள்ளைகிட்ட கொடுன்னாங்க. சரி சொல்லிட்டு கொடுத்தோம். மாசம் 4500 ரூபாய் கரண்ட் பிள்ளையோட சேர்த்து நாங்க கொடுத்துட்டு வரோம். இது வரைக்கும் எடுத்து நாங்க கரண்ட் பிள்ளை கட்ட முடியும். என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க பணம் இல்லைன்னு சொன்னாங்க. இல்ல நீங்க நீ சொல்லு. என்ன சொல்றீங்க? இப்ப லாஸ்ட் என்ன சொல்றீங்க? நீங்க 2 மாசம் வாடகை கொடுன்றீங்களா? நானே ஒரு மாசம் வாடகை கணக்கு அனுப்புறோம் சார். டேய் டேய் உன் கணக்கு எனக்கு தெரியும்டா. வந்துரும் மாமா நீ கம்ம இந்த போட்டு இருக்கமா. டேய் அவங்க கிட்ட அது அது எனக்கு அடுத்து. நம்ம சண்டை எனக்கு போடுறது அவன் அனுப்பிச்ச மெசேஜ். ஏன் வாடகைக்கு வாடகை கட்டணும் அதுக்கு டாக்ஸ். தண்ணி டாக்ஸ். வாடகை வீட்டு வாடகை தண்ணி வரி கம்மி வரி. அது நீங்க கரண்ட் பில் கட்டணும் அதுல எக்ஸ்ட்ரா பண்ணி எல்லாரும் கூட்டி போடுமா? பண்புல போச்சுங்க. இல்ல நம்ம என்ன சொல்லுவோம் மொத்தத்துல இருந்து அடி பேச சொல்லுங்க. வாடகை கவுருப்பா இல்ல ஒரு டீம் உட்கார வச்சு அடி வரி இருக்கும். செய்ய மாட்டேன் கையெழுத்து ஒன்றரை மணிக்கு 2 மணிக்கு ஒன்று தொல்லை கொடுக்குது. நம்ம இவங்க காசு சேர்ந்து தர வேண்டியது இல்ல. இப்ப இந்த மாசம் இந்த மாசம் டேய் இந்த டேய் வாங்க கட்ட வாய் என்ன வச்சிருக்கீங்க? 22 தேதி வரைக்கும் நம்ம நாளைக்கு ஏதோ கொடுக்கணும். நான் போறப்ப கொடுத்து ஒரு 2 நாள்ல போயிடும். போகும்போது கொடுத்துட்டு போறேன்னு சொன்னேன். நீ 2 மாசம் வாடகை கொடுக்கணும். என்கிட்ட வந்து வரேன் இதுதான் வாடி போயிடுவாங்க. மாமா நீங்க கம்மியா அம்சி எங்க டிடிஎஸ் வேற எதுவும் கேட்கல. 4000 ரூபாய் கொடுப்பாங்க. வந்த காலி போடுறாங்க. அந்த வாரத்துல 10 வாரத்துல போயிடுவேன். டேய் நீ போய் கேஷ் போன் லைன் லைன் பேசுறா நான் இப்போ லைன் அனுப்பிச்சிட்டியா? நான் போறேன். நல்லா பேசுறேன். நானே கண்ணு லாஸ்ட் டைம் பண்ணி அனுப்பிச்சு உட்கார்ந்து பேசினா அது இவங்க பேச முடியலப்பா. தைரியம் போட்டா என்ன சொல்றீங்க? லேடிஸ் இருக்காங்க பேசி அவங்க சொல்லி ஆம்பளை வெளியே போக சொல்லி கரண்ட் போனா இது போனா பெரிய ஸ்டேஷன் போனா அட்வர்டைஸ் போனா எல்லாரும் போய் நாளே வந்து காலி பண்ணிட்டு போகும்போது நாங்க உன் மேல வளர்ந்துறானே நீ உன் பையன் கூப்பிட்டு இதோட விட்டுருங்க. நாங்க இது மாதிரி செய்ய மாட்டோம். மெசேஜ் எல்லாம் எடுக்க மாட்டோம். போன கொடுத்துருங்க. கையெழுத்து கும்பிடுறாங்க. போன சரி போன கொடுத்துருப்பா. நான் போன கொடுத்து போயிடும். எனக்காக கொடுங்க. அவங்க என்ன செய்ய மாட்டோம். ஸ்டேஷன் வராங்க பேசிட்டு காட்டி அதை அனுப்பிச்சு விடுறீ. என்ன செஞ்ச? நான் சண்டை போடல சார். நம்ம வாடகையே கேட்டோம் சார். வாடகை கேட்டா சொல்லிட்டாங்க சார். அப்ப ஏன் சார் சண்டை போய் கைவழி போய் பொம்பளை போயிட்டு சார் கொடுக்கறேன்னு சொல்லல. அது போகும்போது நாங்க சேர்த்து அந்த தரோம். பொண்ணு ரெக்கார்ட் காமிக்கிறேன் போகும்போது சேர்த்து தரேன்னு சொன்னாங்க. சேர்த்து சொன்னாங்கல்ல அவங்க போகும்போது ரெண்டு போடலாம் அப்படி சண்டை போடலாம்ல. அதுக்குதான் சொன்னோம். கணக்கு வருது சார். எப்ப 2 மாசம் கழிச்சு வரும்? 22 குத்துன்னு வரப்பா. இப்ப 2 நாள் போறதுக்கு ஒரு ஏய், வாரம். இங்க அவங்க என்ன ரேட் வராங்க தெரியுமா? இங்க 27, 29 இல்ல. என்ன ரேட் வராங்க தெரியுமா? அது கேட்டெல்லாம் விட்டுருங்க சார். நம்மளுக்கு இப்ப சண்டை போட்டு நம்மளுக்கு சண்டை போட்டு அப்புறம் என்ன கை வைக்க போறீங்க? சண்டை போடுறது தான் இங்க அவங்க என்ன கை வைக்க போறாங்க? இங்க பாரு. அந்த சண்டை போடலாம் சார். அவங்க இருக்காங்க. அதுக்கு கூட திட்டுத்தனமா என் வீட்டுல உட்காந்து திட்டுத்தனமா வாங்கி நீங்க கிளம்புங்கன்னு தான் சொல்றோம் தவிர ஒரு பொண்ணு ஆன்லைன்ல அதுல நீங்க என்ன பண்றது? அதுல வீட்டுக்குள்ள உட்காந்து இது பண்றது இல்ல. திட்டுத்தனம் பண்ணி தும்பல என் வீட்டுல உட்காந்து. அவங்க வீட்டுல உட்காந்து சும்மா குத்துறா வாடகை வாங்குற மாசம் வாடகை வாங்க இல்லடா. அது ஒழுங்கா ஏய், வரமாட்டேன். இது ஒழுங்கா வர மாட்டேங்குதா? எதுவுமே இப்போ உடம்பேசி நீங்க காலி பண்ணி திரும்பி தான் பண்ணலாம். போய் டபுள் வேஸ்டா போய் யாராச்சும் போடுங்க. வந்தோடனே ஒரு வச்சிருந்தீங்க ஆரம்பத்திலேயே நான் நீங்க அப்போதுல அதான் இந்த பாயிண்ட் கிட்ட லூஸ் ஆயிட்டான். எங்க காலேஜ் படிச்சான் அவன் ரைட் வெற்றிகா இது பொண்ணுன்னா ஒண்ணு வேணுமா? ஏய்
அவன் எவ்வளவு தின்னா போன் வேணுமா என்ன போன் வைத்தியமாயிட்டானாமா நீ வேற நீங்க எனக்கு தெரியாத கத்தி மேடம் உட்காருங்க நீங்க எது பேசாதீங்க உட்காருங்க போன கணக்கு லட்சக்கணக்கு 5 லட்சம் 10 லட்சம் போன உடச்சுக்கிறாங்க. நாங்கெல்லாம் அந்த மாதிரி ஆளுங்கள். நீ ஆளு இல்ல, நீ போன அதுதான் என்கிட்ட தந்து நாங்க உங்களதான் சார் பாக்கணும். என்ன பாக்குற இப்படி பாக்குறா இந்த சைடுல பாக்குற நீங்க போன் கொடுக்க தோணல சீரியஸாவே நானா விடுக்கண்ணா கணா கொடுத்துருக்கேன் அந்த ஒரு டைம் மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டாங்க. நீங்க இதோட விட்டுருந்தோம். நாங்க காலி பண்ணும்போது வாடகை கொடுத்துட்டு போயிடுவாய். இன்னொரு தடவை 3 மணிக்கு இது அவரு வேலை என்ன பண்ணுவோம் பண்ணிட்டு அவர் போன் எடுத்துட்டு போயிட்டே இருக்காரு. அவரு அவருக்கு தெரியல என்ன அவங்க கிட்ட நான் கொடுப்பேன். இவங்களே அனுப்புறேன் கிட்ட அனுப்புறேன்னா நீங்க மரியாதை அதே மாதிரி ஒழுங்கா இருந்தீங்கன்னா யாருக்கும் பிரச்சனை வச்சிருக்கியா இல்லையே நான் பண்ணிடுவா நான் நிறைய நான் கேட்டு போட்டோ ஏதாவது வச்சிருக்கியா வெளில உட்காந்து வீடியோ போட்டோ ஏதாவது வச்சிருக்கியா போட்டோ அந்த மாதிரி எல்லாம் வச்சிருல. நான் வந்து கணக்கு விஷயம் வச்சிருப்பேன். அப்புறம் மத்த ஏதாவது முக்கியமா தான் நான் ஒன்னே ஒண்ணு என்ன கேக்குறேன்னா வெளியில அவங்க உட்காந்து எனக்கு தெரியல பெருக்கட்டு துணி துவைக்கிட்டு இதெல்லாம் எவ்வளவு பெரிய சைக்கோ பொண்ணு எனக்கு தெரியும். சரியா இதெல்லாம் நீ வீடியோ வச்சிருப்ப. நான் கேட்கறது பதில் சொன்னா போன கொடுத்துருவான். இல்ல போன ஒட்டணும். நான் உண்மையை சொல்லி நீ எடுத்து நான் வீடியோ கொடுக்குறேன். எதெல்லாம் பாக்கிறது இருக்குல்ல கம்ப்ளைண்ட் போட்டோ வீடியோ இருக்குதா கம்ப்ளைண்ட் அவன் இல்லன்னு சொல்ல மாட்டான். அவன் சரிங்களா அவன் கம்ப்ளைண்ட் அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. கேட்டது பதில் சொல்லிட்டா போட்டோ வீடியோ வச்சுக்கே இல்லையா இல்லையா வீடியோ இல்லையா வீடியோ என்ன ரீசன் இருக்கிறேன். நான் கேட்க சொல்ல இவரு தண்ணி அந்த காணும் வெளியே வந்து துணி வைப்பாங்க. நானும் எவ்வளவு உங்ககிட்ட சொல்லிட்டேன். இவங்க கேட்க மாட்டாங்க. இவங்களும் எல்லாத்தையும் பண்ணுறாங்க. இங்க மட்டும் இல்ல வீட்டு எல்லாத்தையும் கேட்கலாம். எல்லாம் யார் எல்லாம் என்ன பண்றாங்க எல்லாமே அதான் சொல்றேன். நான் அதான் இவ்வளவு பேசுறதுக்கு காரணமே ஆரம்பத்துல இருந்து நான் கேட்டு இல்லை. நானு இந்த கேமரா ஒடிச்சுட்டு ஏதோ ஒரு கேமரா தெரியும். அது அங்க ஒரு கேமரா அங்க ஒரு கேமரா அது ஒவ்வொரு வீட்டு பசங்க மேல கேமரா வச்சிடும். அவங்க என்ன பண்ணாங்க கரண்ட் நிமிஷம் வெளில வந்து உட்காந்து ஃப்ரீயா தண்ணி வெளில காலையில சொல்ல வேண்டியது. நான் எப்பயோ எப்படி கிடக்குறேன் நானு. நீ இதுல வீடியோ இருக்குதா இல்லையா நான் ஜாயின் பண்ண சொல்லிதுக்கு அப்புறம் இது குடும்ப பிரச்சனை நீ சொல்லல இதுல வீடியோ இருக்குதா இல்லையா எனக்கு சொல்லுங்க. இல்லையா இல்லையா சரி நான் போலீஸ் கிட்ட கொடுத்துருவா பதில் சொல்லு. போலீஸ் கிட்ட கொடுத்துரு. உங்ககிட்ட நான் தந்தேன்ல சொல்லு என்கிட்ட தந்த ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் அனுப்புறேன். உங்க நம்பருக்கு நான் அனுப்புறேன். சரியா
கம்பெனி இல்ல அவன் எல்லாமே இதுல இருந்து உங்களுக்கு யாருக்கு தெரியாது. அவன் என்ன பண்ண என்ன பண்ண முடியும் விடு. நம்ம பொம்பளை பொண்ணுங்க நீங்க இருக்கிற இதுதான் சரிங்களா, அதான் கேட்கறேன். பாப்பா நீ உள்ள போயிடு. எது பாப்பா உள்ள போயிட்டா? ஏன் அந்த பாப்பா கிட்ட சண்டை போகும்போது உன் புள்ளைய உள்ள போயிட்டு சொல்லல? பாப்பா உள்ள போயிட்டு எனக்கு பொம்பளை பொண்ணு கிட்ட சண்டை போடு. ஏன்டா அவன் பொம்பளை பொண்ணு கிட்ட பாக்க வீடியோ பாக்கறான்னு சொல்றான். இதுல இல்ல அவன் கல்யாணம் பண்ற மாதிரி இல்லன்னு வா. இல்ல நாங்க சார் நாங்க பிரச்சனை பண்ணி ஏதோ போன் வாங்கி வச்சுட்டு பிரச்சனை பண்றாங்க. வாடகை தர மாட்டாங்கன்னு காலி பண்ண சொன்னோம் சார். எங்க கிட்ட சண்டைக்கு வராங்க. ஃப்ரண்ட்ல கேளுங்க, மேல கேளுங்க. வீடியோ காமியா சண்டை போடுறாங்க, அதான் பேச முடிய மாட்டேங்குது. நம்ம எப்படி பேசுறேன் இப்ப எப்படி பேசுறான் ஃபைட் மேட்டனா இப்ப ரைட்டா போன செக் பண்ண ராஜா அண்ணன் கூட செக் பண்ணி இதுல உள்ள நிறைய விஷயம் வச்சுக்கிறேன் சார். இல்ல இப்ப நம்மளே வண்டி பஞ்சர்னு நாங்க கிளம்ப போறோம். இந்த வண்டி ரொம்ப நாளா இங்க நின்றுட்டு ஸ்டார்ட் ஆகலன்னா அதையும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். எங்களை இப்ப பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம். நீ என்ன பண்ண உன்னோட பேன் நான் சொல்லிட்டேன். இங்க எங்களுக்கு நாளைக்கு போனேன் அடுத்த நான் ஒண்ணு சொல்றேன். நீ பொம்பளை பொண்ணு எதுக்கு பேசி கை வாங்கிட்டு போனேன். எனக்கு அதுக்கு முன்னதான் பதில் கேட்டுக்கிறாங்க வந்ததுல இருந்து. நீங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு ஸ்டேஷன்ல போய் நல்ல மாதிரி நீ என்ன பண்ணுவ? அவங்க நடிக்க வந்தாங்க, அவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. நீங்க வீட்டு வாடகை தர மாட்டாங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். இதெல்லாம் நீ எவ்வளவு பண்ணிட்டு சரியா? எல்லா டேஷனும் சொல்ல உங்க சைக்கோ புண்டியா இருப்பான்ட்டு நீ எதுக்கு அவங்க கை வச்சு வரீங்கப்பா? போன பதினச்சு இப்ப நீனே ஷாக் ஆகும். அந்த மாதிரி வச்சுருக்கிறீங்க ஒரு போன்ல. போன் வெளியே வச்சுக்கிறேன். பேமெண்ட் அட்வான்ஸ் 1500 பே 500. இவரு ஆமா இவரு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கிறீங்க எல்லாத்தையும். வேற இவங்க போட்டோ எடுத்து வச்சுக்கிறேன். இந்த பிசினஸ் பண்றோம் அதனால என்ன பிசினஸ் பண்றீங்க? என்ன பிசினஸ் கரண்டி அதெல்லாம் தான் பொண்ணு மெசேஜ் பண்ணி 500 ரூபாய் 1000 கேட்டுருக்கீங்களா? அதான் நீங்க நல்லா இருக்குது. அவங்க பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணலாமா இந்த மாதிரி விஷயத்துக்கு சொல்லுங்க. அப்பதான் தப்பு தானே. அவ்வளவுதான். என்ன பண்ணலாம்? செல்லு திரும்ப சிரிக்காதீங்க. எங்களுக்கு எவ்வளவு வேலை இருந்தா இந்த மாதிரி சிரிக்க மாட்டாங்க. அப்ப அதே நானும் உனக்கு கேட்டேன். நீ வேலை செஞ்சா பத்த பொங்க அதே நான் போன எப்படி ஒரு பிளம்பிங் கூட கனெக்ஷன் எல்லாத்தையும் இவ்வளவு நேரம் கையில வச்சிருக்க உங்களுக்கு தெரியும். 8 மணி ஆகுது. ஒத்த டே எங்களுக்கு அங்க ஊறப்பட வேலை இருக்குடா. ஒத்த ஜிம்ல சரியா விட்டு வந்து எல்லாத்தையும் நாங்க அவன் சரி என்ன பண்ற? நமக்கு வந்து கையில வருஷம் முடியும். நீங்க பசங்க கிட்ட வீட்டுக்கார மாட்ட சண்டை போட்டு இவனுக்கு என்ன போட போறாங்க? முதல்ல பேசலாம். அம்மா இருக்கிறவங்க அம்மா போய் கேட்க போறாங்களா? வாடகை இருந்தாலும் சரி அதான் அவங்க கேட்கணும். நீ நம்ம இந்த மாசத்துல ஒரு வாரம் முதல் வாரமும் கேட்டோம், 2வது வாரமும் கேட்டோம், 3வது வாரமும் கேட்டோம், இப்ப கடைசியும் கேட்டாச்சு. திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். கிளம்புறேன்னு சொன்னாங்க, கிளம்பல. இப்ப இன்னைக்கு கேட்டதுக்கு இன்னும் 10 நாள் அடுத்த மாசம் கிட்ட சொல்றாங்க. அடுத்த மாசம் சொன்னா சொல்லு. இது குத்தாச்சுப்பா. வீடு காலி பண்ண சொல்லிடுறா. எப்பவுமே வாடகை கொடுப்போம். இன்னைக்கு 20 2 நாள் போகும்போது போறான்னு சொன்னான்.
நீ 2 மாசம் வாடகை கொடுக்கணும் என்ன அவன் பண்ணதான் நான் காட்டுல அந்த பிள்ளைகிட்ட பாட்டுனா தோண்டிட்டு போயிடுவாங்க. அதான் காலி பண்றேன்னு சொல்றாங்க. காலி பண்றப்ப வாடகை கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து போயிடும். அட்வான்ஸ் எல்லாம் கிடையாது, வாடகை மட்டும்தான் கொடுத்துட்டு கை சேர்த்து. இல்லன்னு கோவம் வருது தெரியுமா? இந்த போட்டோ தான் டீப்ல வச்சு எடுக்கலாம் பாருங்க. எவ்வளவு அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது போட்டோ எப்படி மேல இதுக்கப்புறம் வேற யாராவது வந்தாலும் அவங்க பிரச்சனை பண்றது அங்க யாரும் இல்ல. இவங்கதான் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கிறாங்க. நம்ம அதுக்குதான் கிளம்புங்கன்னு சொன்னா கிளம்ப மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. தண்ணி நோட்டு வழியா நோட்டு வீட்டுக்குள்ள என்ன தண்ணி ஊத்துற நைட்டு தூங்குற டைம்ல 2 வந்து அந்த பக்கெட் வெளியில தண்ணி புடிச்சு எடுத்து உள்ள ஊத்திட்டு போதுங்க பாரு. நைட்டு 1:30 உண்மையிலே நாங்க அப்படியே அந்த நேரத்துல தூங்க அந்த நேரத்துல மட்டும் இந்த பிள்ளைங்க போன் அடிச்சுன்னு வச்சுங்க தோண்டிட்டு போயிட்டு இருக்கோம். எப்போ பார்த்தாலும் நைட் 1:30 மணி வந்து கால் தட்டுறாங்க. போலீஸ் கரண்ட் கொடுங்கன்னு சொன்னாங்க. எந்த போலீஸ் சொன்னாங்க. அதான் எந்த போலீஸ் லாயர்கிட்டயும் சொன்னோம். அவரும் அதேதான் அதே மாதிரி ஏதாவது சொன்னாரு. கரண்ட் புடுங்குனாங்க. நம்ம வந்து அது புடிங்கி விட்டு போயிடாங்க நிறைய தம்பிங்க குழந்தை ஏசி போடக்கூடாது. வெயில் நாள குழந்தை ஏசி போடக்கூடாது. ஏசி போட்டா இதோ சொல்றல இந்த வீட்டுல இல்லாம நான் இருந்துச்சு. நானே அவன் வீட்டுல இருந்துச்சு. அவர் வந்த அன்னைக்கே பொழுதுக்கு வந்து சும்மா இருந்து தப்பு அம்மா நினைக்கிறீங்களா? சரி என்ன தப்பு செஞ்சோம்? அதுக்கப்புறம் போன் அந்த கேமரா போயிட்டு போன் வேணுமா இல்ல கேமரா இது பண்ண போறியா? போன் அது கேமரா புடுறாங்க பார்த்து வச்சிருக்க கேமராவா? ஏய் போட்டாங்க அந்த கேமரா. ஏய் இது கேமரா அந்த கேமரா இப்படி திருப்பி கொடுப்போ. திரும்ப மாட்டான், அது பண்ண மாட்டான் பாரு. போய் திரும்புடா. ஏன் திரும்ப மாட்டான்? இல்ல இந்த மின் வீடியோ கவர் பண்ணிருக்கேன். சரி மின் வீடியோ கவர் பண்ணி பார்த்தா வாசல்ல வரைக்கும் கவர் பண்ணிட்டியா? வீட்டுக்குள்ள வரைக்கும் அதுல ஒண்ணும் பெருசா உங்களுக்கு படம் ஒண்ணும் தெளிவாலாம் இருக்காது. பின்னாடி சரி இங்கயாவது ஒரு அளவுக்கு தெரியும். அவன் பத்தி போடா. அவன் திருப்பி போன போடுற இல்ல கொடுக்குற. சரி நீங்களும் வாங்க. அவரு அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவரு நம்ம என்ன மாரி என்ன காலேஜ் திருப்பி அடிக்காதா சும்மா. இதெல்லாம் ஆரம்பத்துல இருந்து நான் சொல்லுங்க உங்ககிட்ட. நீங்க கம்முன்னு இருக்குன்ட்டு ஃபுல்லா திருப்பிடா. அந்த கேமரா அந்த உள்ள வைக்கிற யாருமே தெரியாது. அம்மா வீடுலாம் பண்ணியாச்சு. ஒரு 2 நாள் அது அமாவாசை வச்சு பாண்டி வந்து ஒரு 2 நாள் சனி நேரத்துல இது பண்ணிட்டு போயிருக்கு சொன்னது. போகும்போது காசு கொடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் இந்த ஒரு வாரம் விட்டு 4 வாரம் சொல்லிட்டேன். இந்த ஒரு வாரம் விட்டுரு ஓகேவா? இந்த ஒரு வாரத்துக்குள்ள அவன் காசு கொடுத்து காலி பண்ண போறாங்க ஓகேவா? அதுக்குள்ள நீ யாராவது இந்த மாதிரி சொல்ல பண்ணா அடுத்த இதே மாதிரி யாராவது பேச மாட்டாங்க. புரியுதா? அவ்வளவுதான் நான் சொல்லுவான். நீ ஒழுங்கா இருக்கு பாரு. அவ்வளவுதான் சொல்லுவான். நீ முதல்ல ஒழுங்கா இருக்கு. அதிகமா பேசணும் உங்ககிட்ட.
இப்போ இனிமேல் நாங்க பிரச்சனை பண்ண மாட்டோம்ல. நீங்க பிரச்சனை பண்ண மாட்டீங்களா? எல்லாத்தையும் பண்ணுவீங்க நீங்க ரொம்ப வருஷமா. இங்க அவங்க வந்த நாள்ல இருந்து நீங்க அவங்க ரொம்ப ரொம்ப தொல்லை கொடுத்தாங்க எங்களை, ரொம்ப நிம்மதி இல்லாத தொல்லை கொடுத்தாங்க. ஏதாவது உள்ள இருந்தது அந்த தோசை போன் அடி. அதான் நம்ம டைம்ல பண்ண போன் அடிங்க கையோட நீங்க கீர்த்தி அவன்கிட்ட சொல்றேன் வேலை பண்ணக்கூடாது. நைட்ல ஏதாவது பிரச்சனை பண்ணாலும் சரி எனக்கு போன் அடியா. இங்க வந்து பாத்து போங்க சரியா? முதல்ல வீடு சரியா? கடை தெரியுமா? இங்கதான் தெரியும் தெரியும் சரி சரி. போன் அடிக்காம ரெடி பண்ணுங்க நைட்ல ஏதோ பண்ணலாம். நீ அவனே சொல்லி அவன் வெளியே போயிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டானா போலீஸ் அவன் தூக்கிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் நீதான் வலையை நம்ம போயிட்டு புரியுதா? நீதான் அவன் பிள்ளைய பாத்துக்கணும். போயிடு. அப்புறம் ஒரு வாரம் டைம் கொடுக்குறேன். அவங்க வேலை பண்ணுவாங்க, அவங்க வாடகை கொடுத்துருப்பாங்க. நீ கம்முன்னு சரியா? Tuesday கிளம்பிடுறேன்ட்டாங்க. கிளம்பும் போது நான் வருவேன். எவ்வளவு பேலன்ஸ் என்கிட்ட சொல்லுங்க நான் கொடுத்துட்டு போறேன் சரியா? அது வரைக்கும் தேவையெல்லாம் பேசக்கூடாது. ஓகேவா? நீ கம்முன்னு போயிட்டாங்க தம்பி. தம்பி போயிட்டாங்க தம்பி. எல்லாம் போயிட்டாங்க. 5 நிமிஷம் 5 நிமிஷம். கொஞ்சம் வந்து சொல்லிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. அது பில் அமௌண்ட் எவ்வளவுன்னு பாருங்க. பில் அமௌண்ட் பார்த்தா தான் நம்மளால எதுவும் சொல்ல முடியும். சரி ஓகே சார். சரி சார்.